கல்வி மறுசீரமைப்பு என்பது நாட்டுக்கு தேவையானதாக இருந்தாலும் கூட இந்த கல்வி மறுசீரமைப்பு என்பது அவசரமாக ஆய்வு இல்லாத ரீதியில் செய்யப்படுகின்ற போது தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எமது நாட்டை பொறுத்தமட்டில் வரலாற்று ரீதியாக பல தவறுகள் இடம்பெற்று வந்திருக்கின்றன. உங்களுக்கு தெரிய வேண்டும், இலங்கை சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் 1956ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட தனிச்சிங்கள சட்டம் என்பது தமிழ் மொழியில் கற்கின்ற மாணவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்தது. 1971இல் பின்பற்றிய பல்கலைக்கழக அனுமதியில் தரப்படுத்தல் என்கின்ற விடயமும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதே போன்றுதான் 1972ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட முதலாம் குடியரசு அரசியல் யாப்பிலும் கூட கல்வி ரீதியாக சிங்கள மொழியில் கற்கின்றவர்கள் தமிழ் மொழியில் கற்கின்றவர்களுக்கு இடையிலே ஒரு பாரபட்சமான நிலைமை காணப்பட்டது. 1981ஆம் ஆண்டில் யாழ் நூலகம் எரிக்கப்பட்டதும் ஒரு கல்விக்கு விழுந்த ஒரு அடியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே எமது கல்வி வரலாறு என்பது பல பாரபட்சமான சில பக்கச்சார்பான நடைமுறையை பின்பற்றி வந்திருக்கின்றது என்பது வரலாற்றை நோக்குகின்ற போது தெரிகின்றது. எனவே கல்வியில் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். ஆனால் அந்த மறுசீரமைப்பு என்பது சிங்கள மொழியில் கற்கின்றவர்கள் தமிழ் மொழியில் கற்கின்றவர்களுக்கு சம வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அந்த மறுசீரமைப்பு அமைந்தால் வரவேற்கத்தக்கதாக அமைந்திருக்கும். இங்கே சில விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற போது உண்மையில் இந்த மதம் சம்பந்தமான விடயம் நமது நாட்டை அதிகமாக பாதித்திருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மதம் சம்பந்தமான ஒரு அடிப்படைவாத ரீதியான சிந்தனை என்பது இந்த நாட்டின் வரலாற்றை மிக மோசமாக பாதித்திருக்கின்றது. இங்கு இந்த இந்து மதம் சம்பந்தமான ஆலோசனைகளை பெறுகின்ற விடயத்தில் இங்கு அரசியல் சார்ந்த சில அரசியல்வாதிகளின் ஆலோசகர்களாக இருந்தவர்கள் இந்த இந்து சமயம் சார்ந்த விடயத்தில் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதை விடுத்து பல்கலைக்கழகத்தில் காணப்படக்கூடிய சைவ சித்தாந்த சபை மற்றும் இந்த சைவ பரிபாலன சபை, அதே போன்று இன்னும் இருக்கின்றன விவேகானந்தர் சபை மற்றும் இதோடு கூடிய இன்னும் சில சபைகள் காணப்பட ஆறுமுக நாவலர் சபை, இந்து மாமன்றம் என்றெல்லாம் இந்த இந்து சமயம் பற்றிய ஒரு அறிவு ரீதியான ஆலோசனையை வழங்கக்கூடிய சபைகள் இருக்கின்றன. இந்த சபைகள் இதில் உட்கொள்ளப்படாது இருப்பது ஒரு குறைபாடாக இருக்கின்றது. இந்த கடந்த அரசியல்வாதிகளின் ஆலோசகர்களாக இருந்த சில பூசகர்கள் தான் இந்த இந்து சமயம் சார்ந்த விடயத்தில் ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாக இங்கு காணப்படுவது ஒரு குறைபாடாக இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக ஒரு பாடத்துறையில் அல்லது ஒரு துறையில் பேராசிரியர் பத்மநாதன் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த இந்து மதத்தில் உண்மையில் ஆழமான புலமை பெற்றவர் இருக்கின்றார். அவருடைய ஆலோசனை இதில் எடுத்துக்கொண்டதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே இந்த விடயங்கள் அவசரமாக பின்பற்றுகின்ற போது குறைபாடுகளாக வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய இந்த மறுசீரமைப்பு நாட்டுக்கு தேவையானது. இந்த மறுசீரமைப்பு மூலமாக நாட்டில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும், தேசிய ஐக்கியம் ஏற்பட வேண்டும், சகலருக்கும் ஒரு சமத்துவமான கல்வி கிடைக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் நாங்கள் உடன்படுகின்றோம். ஆனால் இந்த எங்களுக்கு NIE என்று சொல்லப்படுகின்ற நிறுவனம் காணப்படுகின்றது, தேசிய கல்வி நிர்வாகம். இந்த தேசிய கல்வி நிர்வாகத்தில் சிங்கள மொழி சார்ந்த அதிகாரிகள் இருக்கின்றார்கள், தமிழ் மொழி சார்ந்த அதிகாரிகள் இருக்கின்றார்கள். ஆனால் குறிப்பிட்ட துறைகளில் உண்மையில் எங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் சிங்கள தமிழ் மொழி ரீதியான பல குறைபாடுகள் இடம்பெற்று வந்திருக்கின்றன. இப்போ பாடத்துறை சார்பாக இருக்கின்ற இந்த தேசிய கல்வி நிர்வாகத்தில் பல்வேறுபட்ட பாடத்துறைகள் காணப்படுகின்றன. அது வரலாறாக இருக்கலாம், அல்லது டிராமா அண்ட் தியேட்டர், விஞ்ஞானம், கணிதம், பல்வேறுபட்ட துறைகள் காணப்படுகின்றன. இந்த துறைகளில் இந்த தமிழ் மொழி சார்ந்து ஆலோசனை வழங்கக்கூடிய விதத்தில் எத்தனை கல்வி புலமை வாய்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பற்றியும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வாறான புலமை வாய்ந்தவர்களிடமிருந்து நாங்கள் ஆலோசனையை பெறுவதை விடுத்து இந்த பூசகர்களாக இருக்கின்ற சமய தலைவர்கள் அவர்கள் சம்பிரதாய பூர்வமான விடயங்களில் ஒரு அழைப்பு அதிதிகளாக அழைக்கப்பட்டிருப்பார்களே ஒழிய அந்த பாடதானத்தில் விடயதானத்தில் ஆழமான அறிவை கொண்டிருப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. எனவே இப்படியானவர்களை எடுத்துக்கொண்டு இவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு மதம் சம்பந்தமான விடயங்களில் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற போது அதில் குறைபாடுகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதுபோன்று இன்னும் சொல்ல போனால் இந்த மொழி ரீதியாக பார்க்கின்ற போது தமிழ் மொழி சார்ந்த அந்த நூல்களை அச்சிடுகின்ற போது அதனை திருத்தம்
செய்வதற்கு அல்லது அதில் செவ்வை பார்ப்பதற்குரிய தமிழ் புலமை வாய்ந்தவர்கள் அந்த நிறுவனங்களில் போதிய அளவு இருக்கின்றார்களா என்ற விடயமும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அச்சடிக்கின்ற புத்தகங்கள், வடிவமைக்கின்ற நூல்களில் குறைபாடுகள் இருக்குமாக இருந்தால் அது பாரிய பிரச்சனையாக வந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இப்போது 6ஆம் தர ஆங்கில புத்தகத்தில் ஏற்பட்ட ஒரு குறைபாடு பேசு பொருளாக வந்து நாடு முழுவதும் அது பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே முறையாக அவதானித்து குறைகளை, பிழைகளை, தவறுகளை முன்கூட்டியே அகற்றி அந்த நூல்கள் சரியான முறையில் வச்சிடப்படுமாக இருந்தால் பல குறைபாடுகளை முன்கூட்டியே இன்னும் நான் சொல்ல போனால் உண்மையில் நான் சொன்ன விடயங்கள் நிறைய சொல்லக்கூடியதாக இருந்தாலும் நேரம் குறைவாக இருக்கின்றது. எமது கல்வி என்பது முன்பள்ளியிலிருந்து ஆரம்பிக்கின்றது. ப்ரீ ஸ்கூலிலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் எமது கல்வி இருக்கின்றது. பாடசாலையை பொறுத்த மட்டும் இந்த ப்ரீ ஸ்கூல் என்று சொல்லப்படுகின்ற முன்பள்ளி பாடசாலைகளுக்கு அப்பால் இருந்தாலும் அதனை உண்மையில் ஒரு முழுமையாக அரசாங்கம் ஏற்று அதற்குரிய ஆசிரியர்கள் நியமனம், அவர்களுக்கான தகுதி, அவர்களுக்கான பயிற்சி, அவர்களுக்கான கற்றல் செயல்பாடுகள், அவற்றை மேற்பார்வை செய்கின்ற நெறிமுறைகள், அந்த மேற்பார்வையினூடாக மாணவர்களை விருத்தி செய்யக்கூடிய விதத்தில் அந்த கற்றல் செயற்பாடுகள் நடைபெறுகின்றன என்பதை அவதானிக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே ப்ரீ ஸ்கூல் என்பதை வேண்டாவெறுப்பாக நாங்கள் வெளியில் விடுகின்ற போது மாணவர்களின் அடிப்படையான கல்வி பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த முன்பள்ளி ஆசிரியர்களையும் அரசு பொறுப்பேற்று அவர்களை தங்களுடைய பயிற்சியின் மூலமாக அவர்களை தரமான ஆசிரியர்களாக மாற்றியமைக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் உண்மையில் சொல்வார்கள் மெக்டூகலின் கொள்கையில் இருக்கின்றது, குறிப்பாக ஆய்வுக்கள் என்று இருக்கின்றது, திரட்டுக்கள் என்று இருக்கின்றது, ஆய்வுக்கள் என்று இருக்கின்றது. எனவே மாணவர்களை சிறிய பருவத்திலிருந்து ஆராய்ச்சிகளில் ஈடுபடக்கூடிய விதத்தில் நமது கல்வி முறை, அறிவியல் கல்வி முறை, விஞ்ஞான கல்வி முறை, தொழில்நுட்ப கல்வி முறை வழிகாட்ட வேண்டும். அவ்வாறு வழிகாட்டினால்தான் எதிர்காலத்தில் எமது நாட்டில் விஞ்ஞானிகளை உருவாக்கி கொள்ள முடியும். இல்லாதுவிட்டால் வெளிநாடுகளிலிருந்து வெளிநாட்டவர்கள் உற்பத்தி செய்த சாதனங்களை இறக்குமதி செய்கின்ற நாடாக இருக்கின்றது. இதனால் நாங்கள் அதிகமான டாலர்களை இழந்து கொண்டிருக்கின்றோம். அந்நிய செலாவணி இழக்கப்படுகின்றது. எனவே தான் நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் ஆய்வு கல்வி, விஞ்ஞான கல்வி, தொழில்நுட்ப கல்வி, அதே போன்று தகவல் தொழில்நுட்ப கல்வி, கணித கல்வி என்பன மிகவும் முக்கியமான கல்விகளாக பாடசாலைகள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அநேகமான கஷ்ட பிரதேச பாடசாலை, மலையக பிரதேசமாக இருக்கலாம் அல்லது கஷ்ட பிரதேச பாடசாலைகளில் உண்மையில் பார்க்கின்ற போது ஆகவே இந்த ஆய்வு நிலை கல்வி, தொழில்நுட்ப கல்வி, தொழிலை பெறுவதற்கான கல்வி, பாடசாலையை கற்றுவிட்டு மாணவர்கள் அட்வான்ஸ் லெவல் சித்தி அடைந்து விட்டு வெளியில் சென்றால் அவர்கள் ஒரு தொழில் வாய்ப்பை பெறக்கூடிய விதத்தில் எமது கல்வி அமையவில்லை. எனவே அறிவு சார்ந்த கல்வியை மாத்திரமல்லாமல் மனப்பாங்கில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, திறனில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கேஸ்பன் சொல்வார்கள், நாலேஜ், ஆட்டிடியூட், ஸ்கில், பிராக்டிஸ் என்று சொல்வார்கள். ஒரு கல்வி இந்த 4 கூறுகளையும் நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறான கல்வியை விருத்தி செய்ய வேண்டும். எமது நாடு அறிவு சார்ந்த கல்வியை விருத்தி செய்திருக்கின்றது. மனப்பாங்கில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை, திறனில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை, பிரயோகத்தில் மாற்றத்தை. எனவே தயவு செய்து இந்த கல்வியில் அவசரமாக நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற போது குறைபாடுகள் வருவதற்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றபடியால் இந்த குறைபாடுகள் இல்லாத நிறைவான ஒரு மறுசீரமைப்பு செய்யப்படுகின்ற போது அதனை நாங்களும் ஏற்றுக்கொள்வோம். மாணவர்கள் உலகம், ஆசிரிய உலகம் ஏற்றுக்கொள்ளும். அவசரமாக செய்கின்ற மாற்றங்களில் குறைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதனை சரியான முறையில் இந்த மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.